தற்போதைய அண்மை செய்தி. மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளும் சுமங்கலிகள் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண பக்தர்கள் குவிந்துள்ளனர். திருக்கல்யாணத்திற்கு வரும் பக்தர்களுக்கு திருமண விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண்பதற்காக காலை முதலே கோயிலில் குவிந்த பக்தர்கள் தங்களது தாலி கயிற்றை மாற்றி வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண பக்தர்கள் குவிந்துள்ளனர். பெண்கள் தங்களது தாலி கயிற்றை மாற்றும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. மதுரணி மணாளனி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண லட்சம் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் 8ஆம் நிகழ்வாக மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினமும், நேற்றைய தினம் 9ஆம் நாள் நிகழ்வாக திக்கு விஜயமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்தாக 10ஆம் நாள் நிகழ்வாக இந்த திருக்கல்யாண வைபவமானது இன்று காலை ரிஷப லக்கணத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக கோவில் வடக்கு அடி மற்றும் மேலாதி வீதி சந்திப்பில் நறுமணமிக்க வெட்டி வேர்கள் மற்றும் பல்வேறு வகை வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடை அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அலங்கார வளைவுகளில் பச்சரிசியாலும் கூட அந்த அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் நாள் நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் இன்று அதிகாலையில் அழகிரிசாமி நாயுடு, சூறாவளி சுப்பையா, கல்யாண சுந்தர முதலியார் ஆகிய மண்டக படிகளில் எழுந்தருளிய பின்னர் 4 சித்திர வீதிகளில் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்தாக திருக்கல்யாண மேடையில் ஓதுவார்கள் 12 திருமுறைகள் ஓதி முடித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக முத்துராமரையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடிய பின்பாக கோவில் வடக்கு அடி மேலாடி வீதி சந்திப்பில் நறுமணமிக்க வெற்றிவர்கள் பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் எழுந்தருளி அந்த திருக்கல்யாணமானது வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. அதே போன்று முன்னதாக அந்த திருக்கல்யாண மேடை பொறுத்தமட்டிலும் இந்த திருக்கல்யாணத்திற்காக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் அதே போன்று சுந்தரேஸ்வரர் மேடைக்கு வந்த பின்பாக பவளக்கனிவாய் பெருமாளும் மணமேடையில் எழுந்தருள உள்ளனர். இதற்காக தற்பொழுதிலிருந்து அந்த மேடை திருக்கல்யாண மேடையின் முன்பாக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். சரியாக 8:35 மணி முதல் 8:59 மணிக்காக ரிஷப லக்கணத்தில் அந்த திருக்கல்யாணம் நடைபெறும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் புது தாலிகளை அணிந்து கொண்டிருப்பார்கள். சுமங்கலி பெண்கள் ஏற்கனவே அணிந்த தாலிக்கு பதிலாக அவர்கள் புதிய இந்த தாலி, அதாவது திருக்கல்யாணம் என்பது மீனாட்சி அம்மனுக்கு நடைபெறக்கூடிய கல்யாணம் என்பது ஒட்டுமொத்த மதுரை மக்களுடைய வீடுகளில் நடைபெறக்கூடிய ஒரு திருமண விழாவாகவே கருதுவார்கள். அதே போன்று அந்த திருக்கல்யாணம் நடைபெற்ற பின்பாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் கூட நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் 200 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் கட்டண தரிசனத்தில் வடக்கு கோபுரம் வழியாக ஒவ்வொரு பக்தர்களும் தொடர்ந்து அவர்கள் அனுப்பப்பட்டு வருகிறார்கள். காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த வாடி வீதிகள் முழுவதிலுமாகவே சிசிடிவி கேமராக்கள் முழுவதிலுமாக வைக்கப்பட்டு
தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இலவச தரிசனம் செய்யக்கூடியவர்கள் வெறும் 3000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். காலை முதலாக 5 மணி முதலாக 6 மணிக்குள்ளாக இது போன்ற ஏற்கனவே 200 மற்றும் 500 ரூபாய் கட்டணத்திற்கான அந்த பாஸ் பெற்றவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த தற்பொழுது அந்த கன்னி ஊஞ்சல் ஆடும் நிகழ்வானது நடைபெறக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்பாளுடன் மணமேடையில் எழுந்தருள்வார்கள். அதனைத் தொடர்ந்தாக மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியா விடையுடன் கூட இந்த மணமேடையில் எழுந்துள்ளதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த விழாவை பொறுத்த மட்டிலும் 1823ஆம் ஆண்டு முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட தீபாரணை தட்டு மூலமாக மீனாட்சி அம்மனுக்கும் சுவாமிக்கும் தீபாரணை காண்பிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த அந்த விழா திருக்கல்யாண மேடை என்பது 2 வண்ண மலர்களால் முழுவதுமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட வாசனமிக்க மலர்களாலும் அதே போன்று பழங்களாலும் கூட அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வெளியில் இருந்தபடி சித்திரை வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான அமர்ந்து பார்ப்பதற்காக 20 LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவைகள் வழங்குவதற்கான அந்த பைகளும் கூட வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அந்த 8:35 முதல் 8:59 மணிக்காக ரிஷப நட்சத்திரத்தில் அந்த திருக்கல்யாணம் நடைபெற்று முடிவடையும் பின்பாக ஒவ்வொரு பக்தர்களும் தொடர்ந்து 4 கோபுரம் வழியாக அனுமதிப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. சல்மான் இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.